ஸ்கூலர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபில எபிசோட் 5 இன்னைக்கு நம்ம பண்ண போறது எக்லெஸ் பனானா பேன்கேக். பேன்கேக்ஸ்னாலே எக் போட்டு பண்ற பேன்கேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு எக் தான் பிடிக்கும். நிறைய பேர் எக்லெஸ் கேட்டதுனால இந்த ரெசிபி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஒரு பவுல்ல பனானாவை சேர்த்து நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா பிரவுன் சுகரை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்ப ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சலிச்சு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, இது கூடவே சினமன் பவுடர் சேர்த்திருக்கேன். நம்ம இன்னைக்கு எக் சேர்க்கல அப்படிங்கறதுனால கண்டிப்பா பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா சேர்த்தாகணும். அப்பதான் அந்த ஃபிளஃபியரான டெக்ஸ்சர் வரும். அப்படி இல்ல அப்படின்னா ரொம்ப டென்சரா இருக்கும், சாப்பிடுறதுக்கு சவுக்கு சவுக்குன்னு இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ட்ரை இன்கிரீடியன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா பால் சேர்த்து நம்மளுடைய பேட்டர் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பேன்ல நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துட்டு பேன்கேக்ஸ் குட்டி குட்டியா ஊத்தி ரெண்டு பக்கமே ஸ்லோ ஃபிளேம்ல நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளுடைய எக்லெஸ் பனானா பேன்கேக்ஸ் ரெடி ஆயிடும். நான் இன்னைக்கு சேர்த்த இந்த வாழைப்பழத்துல ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படிங்கறதுனால நான் மேல கொஞ்சம் ஹனி ட்ரிசல் பண்ணி அனுப்பியிருக்கேன். இது கூடவே ஒரு பாக்ஸ் பொமோகிரானட் வச்சிருக்கேன். நீங்க எப்போ உங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஆரல்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலும் அது கூட ஒரு ஃப்ரூட்டை கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மாமி, ஹாப்பி பேபி. பை.